கடுமையாக உழைப்பவனுக்கு கவலைப்பட நேரமில்லை. தலை வலிக்கிறது என்று ஒரு மருந்துக் கடைக்குச் சென்று ஒரு மாத்திரை வாங்குகிறோம். கையில் இருப்பது ரூ. 100. மாத்திரை விலை ரூ. 5. கடைக்காரர் சில்லறையாக இருந்தா கொடுங்க என்கிறார். இப்போ என்ன செய்வீங்க? நாம் வாகனம் ஓட்டிக்கொண்டு சாலையில் செல்கின்ற போது எதிரில் வந்தவர் கவனக்குறைவாக நம் வண்டி மீது மோதிவிட்டார். இப்போது என்ன செய்வீங்க? முக்கியமான பொருள் ஒன்று வீட்டுக்கு வரும்போது வாங்கி வரும்படி உங்கள் துணைவியார் கூறியிருந்தார். அதை வாங்க மறந்து வீட்டிற்கு வந்து விட்டீர்கள். இப்போ என்ன செய்வீங்க? பல பேருக்கு பார்த்து கேட்டு அறிந்து உணர்ந்து தெளிந்து அதன் பிறகு மனசும் அறிவும் கூட்டு சேர்ந்து ஆலோசித்து ஒரு செயலுக்கு வருவதென்றால் இதன் பெயர் நிதான போக்கு அல்ல. அதன் பெயர் மந்த நிலை என்பது. இந்த மந்த நிலை என்பதுதான் பதட்டத்திற்கு காரணமாகவும் இருக்கிறது. எனவே புத்திசாலித்தனமான முடிவுகளை வேகமாக எடுப்பதற்கு சிறந்த உபாயம் என்பது கண்கள் பார்த்த உடனே கைகள் தன் வேலையை உடனே செய்யணும். வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது முக்கியமல்ல, அதை எப்படி எதிர்கொள்கின்றோம் என்பதே முக்கியம். எதிர்பார்ப்பின்றி பழகுவோம், ஏனென்றால் அதுவே ஏமாற்றமற்ற வாழ்வை தரும். அனைத்தும் நன்மைக்கே என்று மகிழ்ச்சியோடு ஏற்போம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.